இந்திய மிஷனரி சங்கத்தின் பணித்தளங்களை பார்வையிடுவதற்காகவும் மேற்கு வங்க மாநிலம் குனோர் பணித்தளத்தின் புல்லோட்டி என்ற திருச்சபைக்கு நமது திருச்சபை விசுவாசி திரு வளன்ராஜா அவர்கள் குடும்பத்தினர் கட்டி கொடுத்த ஆலயத்தை திறந்து வைப்பதற்காகவும் ரெவரண்ட் வாட்சன் வரதராஜன் அவர்கள் தலைமையில் பாவூர்சத்திரம் மேற்கு சபை மன்ற விசுவாசிகள் 18 பேர் அடங்கிய குழு மேற்கு வங்கம், கொல்கத்தா, கொனேர், சிக்கிம், காங்டாக், சமோஜா ஆகிய இடங்களுக்கு சுற்றுலா சென்று வந்தார்கள். அன்று எங்களை ஜபத்துடன் வழி அனுப்ப திருச்சபை மூப்பர்களும் தன்னார்வலர்களும் பாவூர்சத்திரம் மேற்கு ஆலயத்துக்கு வந்திருந்தார்கள். வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு நாமத்தினால மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கிறேன். இந்த பயணம் நமக்கு சிறப்பாக அமையும்படியாக நாம் ஜெபித்து கடந்து செல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற கர்த்தாவே எங்களோடு வாங்க, உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய பாதுகாவல் நிறைவா இருப்பதாக. ஆண்டவரே, எல்லாருக்கும் நல்ல பலத்தை தருவீராக, உற்சாகத்தை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. காலை வேளையில எங்கள் உண்மையை மகிமைப்படுத்துகிறோம். இன்னொரு நாளை எங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். எங்களோடு வாரும், ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அங்கே ஈசிஐ திருச்சபையின் வேதாகம கல்லூரிக்கு அழைத்து செல்லப்பட்டு காலை சிற்றுண்டியை அங்கே முடித்தோம். பின்னர் செராம்பூர் வேதாகம கல்லூரியினை காண சென்றோம். சரீரத்தில் பலத்தை, ஆரோக்கியத்தை தாங்க. உடைய கரம் கூட இருக்கட்டும். நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. பிற்பகல் கொல்கத்தா பட்டணத்தின் விக்டோரியா மஹால், அதனைத் தொடர்ந்து மிகப்பெரிய கத்தீட்ரல் ஆலயம் ஆகியவற்றை பார்வையிட்டோம். மாலையில் தொழுநோயாளிகளுக்கும் ஏழைகளுக்கும் அன்புடன் அநேக பராமரிப்பு வழங்கி அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற அன்னை தெரசா அவர்களின் நினைவிடத்தை பார்வையிட்டோம். குஷ்டரோகிகளை தூக்கி பராமரிச்சாங்க. நேரு இந்த இடத்துல விசிட் பண்ணியிருக்கும் போது நேரு கிட்ட வந்து கம்ப்ளைண்ட், நம்ம எப்படியாவது மதமாற்றம் செய்தாங்க, அதனால நம்மாவை நாட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும். நம்ம செத்துக்கிட்டு இருக்கிற ஒரு குஷ்டரோகியை வந்து சுத்தப்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த நேரு கேட்டாரா, நம்ம நான் வெளியே அனுப்பியிருந்தேன், உங்க வீட்டில் உள்ளவங்க இந்த வேலையை செய்ய வருவாங்களா அப்படின்னு கேட்டவுடனே பொய்யா இந்த அம்மா மேல குற்றம் சாட்டினவங்க எல்லாம் ஓடி போயிட்டேன். அதான் இந்த அம்மாவுடைய வரலாறு. இந்த அம்மா அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார்கள் என்பது ஒரு சிறப்புக்குரியது. அதுவும் நம்முடைய இந்திய தேசத்தில் வந்து கடவுளுடைய தூதர்களாக இங்கே வாழ்ந்து மரித்திருக்கிறார்கள், மரித்தும் இன்னும் பேசுகிறார்கள். பின்னர் இரவிலே கொல்கத்தா ரயில் நிலையத்திலிருந்து ராதிகாபூர் எக்ஸ்பிரஸ் மூலம் மறுநாள் காலை காளியாகஞ்ச் என்ற இடத்திற்கு சென்றடைந்தோம்.
அங்கிருந்து குனோர் பணித்தளத்திற்கு ரெவரண்ட் சுவிசேஷமுத்து டேவிட் அவர்களால் அழைத்துச் செல்லப்பட்டு குனோர் பணித்தளத்தில் காலை உணவை அருந்தினோம். கை கால்களை கழுவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு கால சூழ்நிலை கொடுத்துருக்கிறார். நம்ம வரவேற்றாங்க இல்லையா, இது சந்தாலி இன மக்களுடைய கலாச்சார நடனம். அவங்க வீட்டில் ஏதாவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அப்படி கால் கழுவி கையை கழுவி அவங்க முன்னாலேயே அந்த பாத்திரங்களை வளர்க்குவாங்க. இந்த பிள்ளைங்க சந்தாலி பாட்டை பாடி நமக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. நல்ல வரவேற்பு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். போற்றி துதிப்போம் தேவனை புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறாயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். மகிமையும் மாட்சிமை நிறைந்த நல்ல தகப்பனே, மகிழ்ச்சி நிறைந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, நீர் மாறாதவராய் இருக்கிறீர், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே தயவு கூட இருக்கட்டும், நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஐயா, நம்ம பணித்தளத்துல மொத்தம் எத்தனை மிஷனரிகளாக இங்க வந்து ஆசிரியர்களாக பணியாற்றுறாங்க? 12 பேர் படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாம் பிஎட், மோஸ்ட்லி போஸ்ட் கிராஜுவேட், அது போக மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காங்க. ஐயா, இவங்க சொந்த பாஷையை கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு நாள் ஆகும்? மினிமம் குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு 4 to 5 மாதம். இவர்கள் குறிப்பிட்ட நாட்களில் வந்து மட்டும் நாங்கள் ஐஎம்எஸ்ல பணியாற்றி விட்டு திரும்பி போகணும் அப்படிங்கிறதுல எத்தனை பேர், அப்படி அந்த நோக்கத்தோடு எத்தனை பேர் வந்திருக்காங்க? அதே மாதிரி ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. சரி, ஷார்ட் டைம் வருவாங்க, 2 வருஷம் 3 வருஷம். அவங்களே இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு சிலர் ஃபுல் டைமாகவும் அர்ப்பணிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆட்கள் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதிகமான ஆட்கள் தேவை. ஒரு கிளாஸுக்கு இப்போ நமக்கு டீச்சர்ஸ் குறைய இருக்கிறனால 50 பேர் 60 பேர் வச்சு நடத்துறாங்க. எல்கேஜி யூகேஜிலாம் நிறைய டீச்சர்ஸ் வரும்போது அதை டிவைட் பண்ணுவாங்க. ரெண்டாவது 12 பேர் தான் நம்ம மிஷனரிஸ் இருக்கிறாங்க. மற்ற எல்லாருமே லோக்கல். இருக்கிற கிளாஸே 13 கிளாஸ் இருக்கும். அப்ப நம்ம யாரும் இப்போ இங்க வந்து பணியாற்றி கொஞ்ச நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னா தன்னார்வ தொண்டர்கள் வரலாம். கண்டிப்பா வந்து இந்த மக்களுக்காக அவங்க பணி செய்யலாம். தேங்க்யூ. சரி, இந்த அக்கா விண்ணரசி. விண்ணரசி இவங்களும் எம்எஸ்சி பிசிக்ஸ் பிஎட், எம்எஸ்சி பிஎட் 9th கிளாஸ் இருக்காங்க. 9th வந்து எடுத்துட்டு இருக்காங்க. எப்சிபா பிஏ பிஎட் முடிச்சுட்டு உடனே படித்தளத்துல ஷார்ட் டைம் 2 வருஷத்துக்கு இவ்வளோ வந்திருக்காங்க. அடுத்தாக சுஜாதா, இவங்களும் சிவந்திபுரம் கிராமம், பிஎஸ்சி பிஎட் ஃபுல் டைமாகவே முழு நேர ஊழியராக பண்ணிடுவாங்க. குனோர் பணித்தளத்திலிருந்து ஹோலி எசன்சன் சர்ச் பிர்காய் என்ற ஆலயத்திற்கு சென்றோம். அங்கு அவர்கள் பாரம்பரிய முறைப்படி நடனமாடி எங்களை அழைத்துச் சென்றனர்.
சில கிராமங்களில் ஒரு 4 கிராமங்களில் என்ன செஞ்சிருக்கிறோம்னா டே கேர் சென்டர் பகல் நேர பராமரிப்பு. ஸோ பகல் முழுசு நம்ம கூட இருந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அநேக படிக்கிறாங்க இப்போ பிள்ளைங்க. டே கேர் சென்டரில் மாத்திரம் 236 பிள்ளைங்க பயன்பெற்று வராங்க. டெய்லரிங் இன்ஸ்டியூட்லேயே ஒரு கிராமத்தில் நடந்திருக்கோம். அதில் 12 பேர் பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க. கம்ப்யூட்டர் கிளாஸ் இங்கேயும் 12 பிள்ளைங்க பயன்பெற்று வராங்க. இதன் மூலமாக ஆண்டோடைய நற்செய்தி பண்ணி আমি রাজমহলের সাক্ষাতেও তোমার সাক্ষাৎ লাভের কথা বলিব, আর আমি নিযুক্ত হইব না গীত সমিত 149-46 পদ।
परमेश्वर के अनुग्रह और दया से आज ये दिन नियुक्त किया गया। वहां पर साउथ इंडिया का चेन्नई के वहां पावर चित्रम फर्स्ट स्टेट के विश्वासी उनकी मन में भी प्रभु ने इस विचारों को डाले। வானங்களும் வானாதி வானங்களும் கொல்லக்கூடாத மகா பெரிய தெய்வம் जो आकाश से बढ़कर अद्भुत काम से हमें चलाने वाले परमेश्वर के नाम से मानते हैं। அவருக்கு நான் கட்டிய இந்த ஆலயம் எம்மாத்திரம் இந்த இடத்திலே வாசம் செய்யும்படியாய் விரும்பி வந்திருக்கிறார். தேவ நாம மகிமை உண்டாகும்படி இந்த ஆலயத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ரிப்பன் கட் செய்து பிரதிஷ்டை செய்கிறோம். ஆமென். धन्यवाद. இந்த ஆலயத்துடைய கதவை இந்த ஆலயத்திற்கு முழு பொறுப்படுத்தி இதற்கு உதவி செய்து அருமையான திருவாளர் வளன்ராஜா அவர்கள் இந்த கதவை ஆலயத்துடைய கதவை திறந்து வைக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆலயத்தை திறந்து நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுது கூட இந்த ஆலயத்துடைய வரலாற்று சின்னமாய் பதியப்பட்டிருக்கிற இந்த நல்ல கல்வெட்டை அதை திறந்து வைக்கும்படி திருவாளர் இள அரசு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர்கள் இதை திறந்து வைப்பார்கள். அப்பொழுது திரு டேவிட் ஐயா அவர்கள் அந்த கல்வெட்டை வாசிக்க பிறகு நாம் வரிசையாக உள்ளே ஆலயத்தினுள்ளே பிரவேசித்து ஆலயத்திற்காக நாம் உள்ளே கடந்து சென்று நாம் ஜெபித்து ஆராதனை நடத்துகிறோம். The glory of God, the Indian Missionary Society Tirunelveli, Christ Church, Kunur Mission Field, dedicated by Reverend KVJ Watson Varadaraj, Pastor Chairman, Power Chandra West, on 14/8/2026, sponsored by Mr. A. Valanraja and family, Power Chandra West. Reverend Susan Samudra Devi Field in Charge, Reverend Richard, Regional Field Coordinator, Reverend Emmanuel Pondre, General Secretary, IMST.
Suyama Sridhani Raja Rajana Came out from through the bathroom. நீங்கள் இப்பொழுது பார்ப்பது சிவகாளி வில்லேஜ், பங்களாதேஷ் பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இங்கே ஒரு சிறிய ஆலயம் எழும்புவதற்கு ஆயத்தமாக ஜனங்க இருக்காங்க. ஆனால் ஆலயம் இல்லை, தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஒரு குடிசையில் நாங்கள் இப்பொழுது அவர்களை சந்திக்கின்றோம். আমার নাম বেঞ্জামিন কিসকু, আমি রামপুর। আমার নাম ইঞ্জিরাল কিসকু, আমি বৈদলে সেবা করি। একটা চার্চ আছে। நம்முடைய ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் படிச்சதற்கு இப்போ ஐஎம்எஸ்ல இந்த மாசத்துல இருந்து சுதேசூலராக நியமிக்கப்பட்டு பைதல் கிராமத்தில் வெரி குட்। আমার নাম রমেশ সোরেন, আমার ওয়াইফের নাম কেতকা মুর্মু। আমরা বীরগই সেন্টারে আছি। இந்த பணித்தளத்துக்கு யாரியா? இவர்தானா? இது ஃபரீத்பூர். இந்த கிராமம், இந்த பேரு ஃபரீத்பூர். இந்த கிராமத்து பேரு ஃபரீத். சரி, ஓகே, தேங்க்யூ. இங்க நமக்கு 11 சர்ச்சஸ், 11 இவாஞ்சலிஸ்ட் இருக்காங்க, பிளஸ் ஒரு பைபிள் உமன் இருக்காங்க. 3 வர்ஷிப் சென்டர் இருக்கு. நமக்கு இங்க 2 ஃபீல்டு இருக்கு. ஒரு ஃபீல்டு நம்ம இப்போ இருக்க டிக்ஷு ஃபீல்ட், இன்னொன்று கேசிங் அப்படின்னு ஒரு இடத்துல இன்னொரு ஃபீல்டு இருக்கு. 2 ஃபீல்டு இருக்கு நம்ம சிக்கிம்ல. இங்க நம்ம விசுவாசிகள் நமக்கு வெளிப்படையான எதிர்ப்பு இல்லை அப்படின்னாலும், அரசாங்கம் மூலமா அது மாதிரி காரியங்கள்ல வெளிப்படையான எதிர்ப்பு நமக்கு இல்லை அப்படின்னாலும், நம்ம பிலீவர்ஸ் யாராவது ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்களுக்கு எதிர்ப்புகள் அநேகமா இருக்கு. அதனால விசுவாசிகள் அதிகமா விசுவாசத்துக்குள்ள நிலைத்திருக்கணும், ஆண்டவர்களை நிலைத்திருக்கணும். இன்னும் அநேக ஆத்மாக்களை ஆண்டவர் தரணும். எதிர்ப்புகள் எல்லாம் மாறணும் சொல்லி ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்களுக்காகவும் என் குடும்பங்களுக்காகவும் எங்களோட ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. It's time for worship for God. It is better to stand up on our feet and worship the Lord together. This